பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் நீங்கள் முதல் பாராளுமன்றம் போய் எதிர்க்கட்சி தலைவர் என்ற கதிரையில் உட்கார்ந்தது நீங்க மறந்துட்டியலோ. உங்களுக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி இல்லை. நீங்கள் கதிரைக்காக போய் குந்தி இருந்து போட்டு போய் அங்கால போனீங்க. நாங்கள் அது இல்லை. நீங்கள் ஒதுக்கப்பட்ட அப்புறம் தான் நாங்கள் அதில் வந்திருந்தாங்க. இதுதான் நிலப்பாடு. தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி. அந்த காலத்துல இருந்து நடந்து கொண்டிருக்கு. கோவப்பட்டு நான் வெளியில வழிக்கு நீ போடான்னு சொன்னேன். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கண்ணை காட்டுகிற பொழுது போலீஸ் எழும்புது. என்ன தூக்கி அங்கால எறிகிறதுக்கு எழும்புது என்றால் அப்ப இங்கே எந்த ஒரு பாதுகாப்புக்கான பொறிமுறையும் ஜனநாயகத்தை தக்க வைக்கிறதான பொறிமுறையும் இல்லாத ஒரு நாடாக அது அண்டையிலிருந்து இன்று வரைக்கும் வருது. அது உண்மையாக நான் அண்டைக்கு நடந்த விஷயம் என்றது எனக்கு மேடையில் கதிரை தர வேண்டுமென்றதோ அல்லது எனக்கு பெரிய கதிரை தர வேண்டுமென்றதோ அல்லது என்னை அடையாளப்படுத்தும் என்ற என்னுடைய நோக்கம் கிடையாது. ஒரு மக்களுடைய பிரதிநிதி, ஒரு பிரதேசத்தினுடைய முதற் குடிமகன் மக்களை பார்த்து பேச வேண்டும். அந்த ஒழுங்கை செய்யுங்கள் என்று தான் கேட்டது. மக்களுடைய பிரடியை பார்த்து நான் கதைக்க முடியாது, அவர்களுக்கான தீர்வுகளை சொல்ல முடியாது. அவர்களை பார்த்து அவர்களுக்கான தீர்வு சொல்வதற்கான அனுமதியை தாருங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆகவே அந்த நேரத்திலே அவர்கள்தான் பாராளுமன்ற குழு தலைவர் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய நேம் போட்டை வராத பாராளுமன்ற உறுப்பினர் நேம் போட்டை எடுத்துட்டு என்னுடைய போட்டை கொண்டு அதில் வைத்தேன். அதன் பின்னர் தான் நான் அந்த ஆசனத்திலே போய் அமர்ந்தேன். அமர்ந்த பின்னர் தான் பாராளுமன்ற புரோட்டோகாலை பற்றி பேசுகிறார். ஆனால் புரோட்டோகாலை பற்றி பேசுகிறார், பாராளுமன்ற உறுப்பினரோட சமனாக இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறார். ஆனால் டிசிசியினுடைய சர்க்குலரில் அந்த கட்டமைப்பு என்ற ஒரு பந்தி இருக்குது. அந்த பந்தியில் சொல்லப்படுகிறது 3 தான். 1 பாராளுமன்ற குழு தலைவர், 2வது பிரதேச சபை தவிசாளர், 3வது பிரதேச சபை செயலர். கட்டமைப்பு என்றால் என்ன? வடிவமைப்பு தான். அதை வடிவமைக்கிறது. ஆனால் ஏன் இவர்கள் இந்த வடிவத்தை மாற்றுகிறார்கள்? வடக்கிலே மட்டும் மாற்றுகிறார், தெற்கிலே இதை சரியாக செய்கிறார்கள், அந்த கட்டமைப்பை பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அங்கே அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தான் தவிசாளர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அங்கே அந்த கட்டமைப்பை சரியாக பயன்படுத்துகிறார்கள். இது டிசிசிக்கு தனி சர்க்குலர் அனுப்பி கட்டமைப்பை கொண்டு வருகிறார்கள். கட்டமைப்புனால் அந்த வடிவத்தின் அமைப்பில் அந்த கதிரை ஒதுக்கப்பட வேண்டும். நிச்சயமாக டிசிசி என்ற ஒரு பிரதேசம் சார்ந்த அபிவிருத்தி. அதில் பதில் சொல்ல வேண்டியவர்கள், அதில் மிக முக்கியமானவர் நான். பிரதேச சபை, ஏன்னா பிரதேச சபையினுடைய தான் நிறைவேற்று அதிகாரம் இருக்கு. நான் தான் இந்த அபிவிருத்திகளை, மக்களுடைய அபிவிருத்திகளை நான் உடனடியாக கருத்தில் நிறைவேற்றி நான் செய்ய வரும். ஆகவே அதனால தான் அந்த கட்டமைப்பு சரியாக இருக்கிற, சர்க்குலர் சரியாக இருக்கு. ஆனால் அரசியல் காரணத்துக்காக அந்த வடிவங்களை அவர்கள் மாற்றி அமைக்கிறார்கள். இதுக்கு பிரதேச செயலர் பொறுப்பில்லை. ஏன்னா பிரதேச செயலர் ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தர்கள். ஆனால் அரசாங்கம் எதை சொல்லுதோ அதைத்தான் அவர்களால் செய்ய முடியும். ஆகவே அவர்களை நாங்கள் கூட சொல்ல முடியும். நான் அந்த இடத்துல போயிருந்த பொழுது அவர் புரோட்டோகாலை பற்றி பேசுகிறார், போலீஸுக்கு உத்தரவிடுகிறார். போலீஸுக்கு உத்தரவிடுகிற அளவுக்கு நாங்கள் அங்கே யாருக்கும் அடிக்க போயில்லை. அது வேறு விஷயம். எங்கள்கிட்ட அந்த வன்முறையும் தெரியாது. என்னுடைய வாயில் வசனம் கூட வராது. என்னுடைய வாயில் ஒரு இனத்தினுடைய பண்பாடு, அந்த சமயம் போதித்த ஒழுக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்னுடைய வசனம் கூட, வாயில் வர்ற வசனம் கூட ஒரு சரியான வசனமாக தான் பெறேன். நான் சும்மா கண்டபாட்டு காட்டுவேன். இப்போ கதிரைக்காக நான் அங்கே வந்ததும் இல்லை. இப்போ நான் அதிலேயே கேட்டிருக்க முடியும். என்னால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் நீங்கள் முதல் பாராளுமன்றம் போய் எதிர்க்கட்சி தலைவர் என்ற கதிரையில் உட்கார்ந்தது நீங்கள் மறந்துட்டியலோ. உங்களுக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி இல்லை. நீங்கள் கதிரைக்காக போய் குந்தி இருந்து போட்டு அங்கால போனீங்க. நாங்கள் அது இல்லை. நீங்கள் ஒதுக்கப்பட்ட அப்புறம் தான் நாங்கள் அதில் வந்திருந்தாங்க. இதுதான் நிலப்பாடு. ஆனால் இதை எப்படி சொல்லுவது என்றால், தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி. அது அந்த காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்குது. இது ஒரு அரசாங்கம் திட்டமிட்ட வகையில் ஒவ்வொரு பிரதேசத்தினுடைய தவிசாளர்களையும் கீழிறக்கி அவர்களை ஒரு ஓரமாக, அதுக்கு இந்த வடக்கு கிழக்கில் மட்டும்தான் இது நடக்குது. தமிழர் பகுதிகளெல்லாம் நடக்குது. ஏன்னா அவைன்ற கட்சி தவிசாளர்கள் இல்லை. முழுக்க தமிழரசு கட்சியினையும் தமிழ் கட்சியினுடைய தவிசாளர்கள் ஒரு பிரதேச சபையில் நிற்கிறார்கள். அதை அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா திட்டமிட்டு செய்கிறவர்களும் தட்டி கேட்க வேண்டியாக எங்களுடைய தமிழ் பாராளுமன்றம், அது எங்களோட கட்சியை சார்ந்தவரோ இல்லையோ, ஒரு பாராளுமன்ற அர்ச்சனா ஒரு சுயேட்சை குழுவில் வந்திருந்தாலும் தமிழனுக்கு ஒரு பிரச்சனை வரைக்கும் அவர் காவல் நான் நிற்க வேணும். நான் அதை எதிர்பார்த்தேன். அர்ஜுனா அவர் அப்படி செய்வார்ன்றதை நான் எதிர்பார்த்தேன். ஆனால் மாறாக அவர்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறார்கள். அண்டையான் கூட்டம் கூட முழுவதையும் காப்பாற்றினதான் பார்த்தேன். நான் பல கேள்விகளை கேட்டேன். குழு தலைவர் நேரடியாக இளவாலையில் போய் ஒரு மக்களுடைய பிரச்சனை டிட்வா புயலுக்குள்ளே போய் பார்த்து, அதுக்குள்ளே 4-5 பேர் சேர்ந்து போய் எல்லாம் பார்த்து அங்கெல்லாம் காட்சி போட்டு வந்த பிறகு அதே கம்ப்ளைண்ட் ஆன ஆள் என்னை கூப்பிட்டு நீங்களும் ஒருக்கா பாருங்கன்னா, நான் அணுகின முறை அவர்களுக்கு ஒரு தீர்வை நான் சொன்னேன். இதை செய்திருந்தால் நான் இதை செய்துவிட்டு போவேன், இதை என்னால் செய்ய முடியும். அதுக்கு ஆனால் அந்த குழு தலைவர் அவர்களுக்கு சொன்ன விஷயம், நான் உரிய இடங்களுக்கு கடிதங்களை போடுவேன். பாராளுமன்ற குழு தலைவர் உரிய இடங்களை கடிதம் போடுறேன் ஒரு மழைப்பை சொல்லிவிட்டு போயிட்டேன்.
அந்த விஷயத்தை பற்றி நான் அங்கே கதை கேட்கக்கூடாது. அதுலேயும் காப்பாற்றி விட்டது அர்ச்சுனா தான். அதுலேயும் காப்பாற்றி விட்டது அர்ச்சுனா. இன்றைக்கு மாதங்களில் ஒரு பாரிய பிரச்சனை இருக்குது. அவைன்ற நிதி ஒதுக்கீட்டால் நெறியோட வீதி என்றது நீங்கள் அங்கே போய் பார்த்தீர்கள்னா தெரியும். 2.4 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் ஒரு ஒழுங்காக செய்தது. அது வெள்ளம் ஓடுற வாய்க்கால் வீதி. அந்த வாய்க்கால் மக்கள் காட்டின இடத்தின் மூலமாக எங்கிட்ட டெக்னிக்கல் ஆஃபீஸர் அதை போட்டு செய்திருக்கிறார். அந்த கான்கிரீட்டுக்கு ஒரு பக்கம் செய்ய முடியாமல் ஒரு குறைப்படும் கொஞ்சம் காசெல்லாம் செய்ததுனால ஒரு பக்கம் செய்ய முடியாமல் நிற்கிற பக்கம் முழுவதும் வெள்ளம். அந்த பக்கத்துல வெள்ளம் இங்கால கடக்க முடியாமல் இருக்குது. அது பெரிய பிரச்சனை. அப்போ நான் சொன்னது அன்றைக்கு சொன்னேன், அந்த கருத்தில் கொண்டு அரசாங்கத்தால் அது பெரிய நிதி எடுக்க முடியும், முழுக்க கான்கிரீட் போடணும், பெரிய நிதியை கொண்டு வர முடியுமென்று அந்த இதை கொண்டு அவரிடம் இருந்த ஒரு பதிலை எதிர்பார்க்கணிக்கு அதுக்குள்ளேயும் குறுக்கிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் அதையும் குறுக்கிட்டு இல்லை உங்களுக்கு தெரியும் தானே, அங்கே ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு தெரியும் தானே, அதான் நான் சொல்கிறேன், காப்பாற்றி விடுகிறேன். பிரஜாசக்தியை பற்றி பேசினேன். பிரஜாசக்தி என்னத்துக்காக, அதோட நோக்கம் என்ன, அடிப்படை என்ன, மக்கள் பிரதிநிதிகள் இங்கே இருக்கிற பொழுது இவ்வளவு லட்சம் காசை கோடிக்கணக்கில் செலவழித்து பிரதேச சபை தேர்தலை உருவாக்கி அதுக்குரிய இவ்வளவுத்தையும் செலவழித்து ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் பிரதிநிதிகளை உருவாக்கி அவர்களுக்கான அலவன்ஸையும் கொடுத்து இவ்வளவுத்தையும் செலவழித்து கொண்டு புரிம்பா ஒரு பிரஜாசக்தி உருவாக்க வேண்டிய அடிப்படை நோக்கம் என்ன என்று கேட்ட பொழுது கூட அதுலேயும் குறுக்க பாஞ்சு அவரை காப்பாற்றி விடுகிறார். பாராளுமன்ற குழு தலைவர் அன்றைக்கு வர்ற பொம்மையாக தான் இருந்தார், ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஆனால் போலீஸா உத்தரவு போடைக்குள்ள போலீஸ் எழும்பைக்குள்ளையும் அவர் சிரிச்சு கொண்டு பேசாத தண்ட வாழ்ல இருந்தார். ஆனால் பாராளுமன்ற குழு தலைவர் ஒரு முறை தான் வாய் திறந்தது எனக்கு தெரியும். ஏன்னா நான் கோவப்பட்டு நான் வெளியில் வெளியிருக்கு நீ போடான்னு சொன்னவர். அது அந்த முறை தான் அவர் அந்த டைம் தான் அவர் அதை சொன்னதை நான் பார்த்தேன். அதுக்குத்தான் அவருக்கு அந்த ஒரு இது வந்த நீ போடா என்று சொல்லியிருக்கேன், சொல்லிப்பட்டு விட்டுவேன். அப்போ உண்மையாக இதில் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும். அந்த டிசிசி மீட்டிங்கில் தவிசாளர்கள் கதிரைக்காக சண்டை பிடிக்கிறதாக மாற்றி அமைக்கப்படுறது, திரிவுபடுத்தப்படுறது. அது அல்ல. ஒரு டிசிசி மீட்டிங்கின் சர்க்குலருக்கு அடிப்படையில் அதன் கட்டமைப்பு வடிவத்தை உருவாக்கி மக்களுக்கு குழப்பம் இல்லாதபடி மக்கள் அபிவிருத்திகளை கொண்டு செல்வது ஒரு பாராளுமன்ற குழு தலைவருடைய மனிதனைய பண்பு. அதை விட்டுட்டு சும்மா இருந்து கொண்டு நான் கேட்டது கூட உங்களோட ரோலை தான் கொண்டு இல்லை, பிரடியை பார்த்து கதைக்கல, சரியான இடத்துல போடும் கொண்டு தான் கேட்டேன். ஆகவே பாராளுமன்ற குழு தலைவரும் சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவும் சேர்ந்து அதுக்கு வேலியாக இருந்து ஒரு தமிழ் பிரதேசத்தை அவமானப்படுத்துவதான ஒரு செயற்பாடு, திட்டமிட்ட செயற்பாடுகளை தான் செய்கிறார்கள். அவர்கள் நம்ப முடியாது. ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, அவர் போலீஸை உத்தரவு போடுவார், நாளைக்கு ஆமியை கூப்பிட்டு விடுவார். ஏன்னா அவரை காலம் ஒன்று கதைப்பார், பின்னேறம் ஒன்று கதைப்பார், அடுத்த நாள் ஒன்று கதைப்பார். அப்போ அவருக்கு என்ன கதைக்கிறேனே தெரியாது. அண்டை கூட இப்போ போலீஸ் உத்தரவு போட்டார், 1 மணி நேரத்தில் போலீஸ் உத்தரவு போட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லியிருப்பார். இதுதான் அங்கே நடக்குதா, நான் அதை ஒரு காமெடியாக தான் பார்க்குறேன். அந்த இடத்தில் போலீஸாருக்கு தங்களை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் இருந்தது. போலீஸார் ஒரு தவிசாளரை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் இல்லை. ஆனால் இது இன்னொரு பக்கத்துக்குள்ளால கொண்டு போகலாம். இன்றைக்கு உங்களுக்கு தெரிய வரும், போலீஸும் அரசாங்கத்தினுடைய கூலிகளாகத்தான் இன்று வரைக்கும் செயல்படுகிறார்கள். அதனால தான் நாங்கள் இன்று வரைக்கும் ஒரு பயங்கரவாத தடை சட்டம், அதுக்கு மாற்றீடாக வருகிற தடை சட்டத்தை எல்லாம் நாங்கள் எதிர்க்கிறோம், வன்மையாக எதிர்க்கிறோம். ஏனென்றால் மக்களுக்கான கடமைகளை செய்ய வந்த அரச இயந்திரங்கள் எல்லாம் அரசுக்கு சார்பாக நடக்குது. என்ன உங்களுக்கு தெரியும், அங்கே எங்கே என்றால் தையிட்டு விகாரையில் துடிக்க தவிசாளரை தூக்கி இழுத்து கொண்டு போனது, அடாவடி செய்தது, அங்கே என்ன ஓடுறோ அதை நடக்கும். இப்போ அந்த டிசிசி மீட்டிங்கில் அரசாங்கம் யார் என்று பார்த்தால் குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும். அவர்கள் உத்தரவு போட்டால் அவங்க உடனடியாக செய்வார். ஆனால் தவிசாளர்ன்றது ஒரு முதற்குடிமகன், ஒரு பிரதேசத்திலும் முதற்குடிமகன். அந்த பண்பை கூட அவர்கள் மாற்றி அவர்கள் எழும்புகிறார்கள், அதை கிட்ட வருகிறார்கள், அவர்கள் கூட அதை கூட மதிக்காமல் தான் அதை செய்ய யோசிக்கிறார்கள். இது உங்களுக்கு தெரியும், இராணுவம் சரி, போலீஸ் படை சரி, ஆயுத காவல் படை சரி, எல்லாமே சரி அரச உத்தரவை நிறைவேற்றுபவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அங்கே ஒரு நீதி நியாயத்தை செயற்படுத்துகிற மாதிரி எங்களுக்கு தெரியும். எல்லாம் நீதி நியாயத்தை செயற்படுத்துவது அவர்கள் கைகாட்டுகிற பொழுது அவர்கள் அதை இயங்குவார். அது அவர்களுடைய தடையும் இல்லை. ஏனென்றால் இந்த இலங்கை அரசாங்கம் அதை காலங்காலமாக அதை பழக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அனுர அரசாங்கம் சொல்லுது இல்லை நாங்கள் முற்றிலும் மாற்றம் இல்லை, வெறும் காட்சி மாறினதை ஒழிய ஆட்சி மாறினதை ஒழிய காட்சி மாற இல்லை. இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி அரசாங்கத்தை பாதுகாக்கும் பயங்கரவாத தடை சட்டம் என்ற தடை சட்டத்தை கொண்டு வரும். இது ஒரு முழுக்க காமெடியாக கிடக்கு. ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் கேட்டார்கள், வெறும் காய்ச்சட்டையோடையும் சப்பாத்தோடையும் வடக்கு கிழக்கில் நடக்கலாம் என்றால், வீதியோரமாக நடக்கலாம் என்றால் இனி என்ன பயங்கரவாதம் இங்கே ஒன்றும் இல்லை. இப்போ கொண்டு வர அரசாங்கத்தை பாதுகாக்கும் பயங்கரவாத தடை சட்டம் என்று. அதை விட மோசமான முதல் இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கக்கூடிய சரத்துக்களை விட மோசமான சரத்துக்களை இதுக்குள்ள கொண்டு திரும்பவும் பாதிக்கப்பட போகிறது எங்களுடைய இனம்தான்.
ஆனால் அவர்கள் நடுவே சொல்லுறாரு எல்லா நாடுகள்லையும் ஒரு இந்த சட்டம் இருக்கு. இல்லை இல்லை, இப்போ உங்களுக்கு தெரியும் லண்டனில் போங்க ஒரு போலீஸார் தடியை தவிர வேறு ஒன்றும் வச்சிருக்க முடியாது, துவக்கு வச்சிருக்க முடியாது, ஆயுதங்களை மக்கள் மீது திணிக்க முடியாது. அது நல்ல பொறிமுறைகளை உருவாக்கி ஒவ்வொரு நாடும் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கிற ஒவ்வொரு நாடும் நல்ல பொறிமுறைகளை உருவாக்கி கொண்டுதான் ஒரு சட்டத்தை கொண்டு வரார்கள். இந்த நாட்டில் ஒரு பொறிமுறையும் இல்லை. உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கண்ணை காட்டுகிற பொழுது போலீஸ் எழும்புது, என்ன தூக்கி அங்கே அறிகிறதுக்கு எழும்புது என்றால் அப்போ இங்கே எந்த ஒரு பாதுகாப்புக்கான பொறிமுறையும் ஜனநாயகத்தை தக்க வைக்கிறதான பொறிமுறையும் இல்லாத ஒரு நாடாக அது அண்டையிலிருந்து இன்று வரைக்கும் வருது. மாறிவிட்டோம் நாங்கள் மாறிவிட்டோம்னு வாயால் சொல்லுவதில் ஒன்றும் இல்லை. அது மாற்றத்தை அவர்கள் காட்டணும். உங்களுக்கு இந்த பயங்கரவாத தடைச்சட்டிலிருந்து புது சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிப்போம். அதுக்கு என்ன காரணம் வேண்டாம், அது நிறைவேற்றாத பொழுது இது இருக்கட்டும் என்றால் நல்ல அடிப்படை. பயங்கரவாத நாங்கள் கேட்கறது, தமிழர்கள் கேட்கிறவன் என்ன, இந்த சட்டத்தையே முழுக்க எடுங்கோ, எடுத்தா தான் நாங்கள் டிசிசி கூட்டத்தில் கூட பயம் இல்லாமல் போயிடும். இல்லைன்னா நீங்கள் கேட்ட கேள்வி வரைக்கும் அங்கே அதில் அவன் போலீஸ் வந்து தெரியும் என்ன திருப்பி கொண்டே பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கொண்டே போட்டு விடுவார்கள். இதான் அங்கே நடப்பா. அது வாயை கட்டி வச்சுக்கிறான் அங்கே நிலப்பாடு. இதுதான் அங்கே நடந்த பிரச்சனை. அவர்கள் செயற்படுவார்கள், அவர்களையும் பிழை இல்லை. ஏனென்றால் அரசாங்கம் அப்படித்தான் அவர்களை வச்சுக்கிடுது, அப்படின்னு செய்யலை.